என்ன தைரியம்? போலீஸ் ஸ்டேஷனை இடிஞ்சு விழுந்துரும் போல நீங்க போற சத்தத்துல. சத்தம் முடிக்கலன்னா சங்கீதம் பாடுறோம். டோன்ட் டாக் அம்புடுதே. நீ தான் டோன்ட். நான் ஐயா கிட்ட டாக் பண்றேன். இப்படித்தான் அங்கா நீ தான் வந்தே மாதரம்னு சொல்லி கொடுத்து எல்லாரையும் கெடுக்கிற. இந்த தேசபக்தனை அப்படி சொல்லாதீங்க. பாவம். வந்தே மாதரம். அங்கா இதெல்லாம் என் குழந்தைங்க. இது பேரு வந்தே, இன்னொன்னு பேரு மாதரம். இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகுதுங்க? வந்தே மாதரம். பாத்தீங்களா சார், நேத்து முளைச்ச சுண்டக்காப்பைய என்ன பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வரலாம கட்டி புரட்சி பண்றான். ஏய்யா பொய் கூட சொல்ல தெரியாம திண்டாடுற சார். இத பாருங்க, ரெண்டு கண்ணும் தெரியாத குருடன். இவன் எப்படி சார் இவரை பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்ல முடியும்? குருடனா? என்ன உளற? தெரியுமா சிதம்பரம் பிள்ளை வராருங்க. மார்னிங் சார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். இதோ மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு, எல்லோரையும் விடுதலை செய்யுங்க. எஸ் சார். அடிப்பொடியர்களா, நீங்களும் இதில் கலந்து கொண்டீர்கள்? சங்கா, குழந்தைகளை எல்லாம் உன்னோடு கூட்டி வருவது தவறல்லவா? தடுத்தாலும் நிறுத்த மாட்டேங்குதுங்க. அம்பு போல பாயுதுங்க. இந்த பாருங்க, குருட்டு பையன் அமக்கலப்படுத்திட்டான். பிறவியிலேயே குருடா? ஆமாங்க. டேய் சிறுவா, உன்னுடைய பெயர் என்ன? மாறிங்க. மாறி? மழை? பலே, நல்ல பெயர், நல்ல பெயர். சாமி, என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நான் சேரியில பிறந்த பையன். சேரியில் பிறந்தவன்? ஏ ஆண்டவா, இந்த பாலகன் மனதில் கூட தாழ்மை உணர்ச்சி உண்டாக்கி விட்டதே ஜாதி என்னும் கொடிய விஷம். டேய் தம்பி, உனக்கு தாய் தந்தையர் இருக்கிறார்களா? இல்லையா, நானாத. அனாதை? அனாதை? யாரா சொன்னது நீ அனாதை என்று? நான் இருக்கிறேனடா, நான் இருக்கிறேன். இனி நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை. நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை. சேரியில உள்ள குழந்தைய வீட்டுல கொண்ட வச்சா ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஊர் இந்த கொடுமையை ஒழிக்கும் வரை நாமெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள், படித்திருந்தும் மூடர்கள். கண்ணம்மா, கண்ணம்மா, இது வந்துட்டேப்பா. எங்கம்மா போயிட்ட? ஏப்பா, அத்தைய பார்க்க போனோம்னு சொன்னீங்களே, எப்பப்பா போறது? சரிதான் போ. உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. ஆமா, புது துணி ஒன்ன கூட காணுமே, தையக்காரன் இன்னும் கொண்டு வந்து கொடுக்கலையா? ஓ, குடுத்துட்டானே, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தா எங்க வச்ச? அப்பா, நான் துணிகளை வாங்கிட்டு வர வழியில வீரர்கள்லாம் சேர்ந்து வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் சொல்லிக்கிட்டு விதேசி துணிகள்லாம் வாங்கி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா. பைத்தியக்கார பசங்க, துணிகளை எரிச்சா சுதந்திரம் வந்துடும் நினைக்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, நம்ம துணியெல்லாம் எங்க வச்ச? அதுவும் எரிஞ்சு வச்சுப்பா. என்னது, அந்த இடத்துக்கு நீ எதுக்காமா போன? நானா போகலப்பா. கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னையே சிங்கம் மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாத்துக்கிட்டே இருந்தவரு என் கையில இருந்த துணியெல்லாம் வாங்கி நெருப்புல போட்டுட்டாரப்பா. என்ன, யார் அந்த அயோக்கிய பையன்? அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, அது எப்படிப்பா முடியும்? கூட்டத்துல யாரோ ஒருத்தரே. கண்ணம்மா, இனிமே நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக கூடாது. வந்தே மாதம்னு கூச்சல் போடுற இடத்துல இந்த ஏத்து ஏகாமரத்தோட பொண்ணு நின்னதாக யாருக்காவது தெரிஞ்சா உடனே வேலை போயிடும், என் தலைக்கே ஆபத்து வந்துடாமா. அப்படியாப்பா? சரி சரி, தூத்துக்குடிக்கு மாற்றிட்டு வந்ததே தப்பா போச்சு. ஒழுங்கா ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கலாம் போதும். எனக்கு உப்பளத்துல டூட்டி, சீக்கிரமா சாப்பாடு விட்டுவா. கொஞ்சம் இருங்கப்பா, பலகாரம் கொண்டு வரேன். ஆனா யாராவது வருங்கால மாப்பிள்ள கும்பிடுறேன். வாய மூடுறா, யார பார்த்து மாமாங்க? உடுப்ப பார்த்து பேசு, உரிச்சு கூட உரிச்சாமா. ஓ மாமா, உடுப்புல நீங்க ஏட்டு, ஊருக்கு நீங்க ஏட்டு, ஆனா என் உள்ளத்துல நீங்க வாய மூடுறா. இந்த உடுப்புல இருக்கும்போது என்ன மாமான்னு கூப்பிடப்படாத உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? என்ன பண்றது, பழக்கம் அடிக்கடி வருது. அம்புடுதே மாமா. இனிமேல் அந்த பழக்கம் வந்துச்சு உடனே பிளாக் மார்க் தான் உடுப்ப ஜாக்கிரதை. அவ்வளவு தூரத்துக்கு போகாதீங்க மாமா, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மாமா. பாத்தீங்களா மாமா, ஜெகமெங்கும் புகழ்பெற்ற இன்ஜின் மார்க்கு சுருட்டு பத்த வச்சு பார்த்து பதமா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க மாமா. ஏண்டா காக்கா பிடிக்கிறியா? ஆக்கா என்ன மாமா, கழுகையே பிடிப்பன மாமா. நீங்க இந்தாங்க, இத புடிங்க. கண்ணம்மா, வந்துட்டேப்பா. மாமா,
எனக்கு என்னத்துக்கு மாமா பலகாரம்லாம்? நான் இப்பதான் ஒரு விருந்துல பலகாரம் சாப்பிட்டு வர்றேன். ஐயா உனக்கு ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு. பாருங்க மாமா, கண்ணம்மாவை பாருங்க. ஜெயில இருக்க வேண்டிய ஆளுங்களை ஏப்பா வெளியில விட்டு வச்சிருக்கீங்க? கண்ணம்மா, என்னம்மா நேத்து என்ன நடந்ததுங்கிறதே மாமா கிட்ட சொல்லி புடுவேன் அம்புடுவேன். என்ன மேல கட்டிட்டு இருக்கேன்? மாமா மாமா, நேத்து துணி எரிப்பு போராட்டத்துல கண்ணம்மா தான் முதல்ல நின்னு. அப்படியா? ஏன் மாமா இந்த பொண்ணு இப்படி பண்ணுனா நீங்க எப்படி மாமா வெள்ளக்கார துறைக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, மெடல் வாங்குறது? அரெஸ்ட் பண்ணிருப்பேன். போனா போகுது நம்ம கண்ணம்மாளாச்சேன்னு விட்டுட்டேன் அம்புடுவேன். கண்ணம்மா, பிள்ளை இல்லாத குறைக்கு உன்னை மகனா நினைச்சு வளர்த்ததுக்கு நீ செய்யற உதவியாமா இது? இது சுத்த பைத்தியப்பா. இத பேச்ச நம்புறீங்க? பாத்தீங்களா மாமா, மரியாதை இல்லாம பேசுற. வாய மூடுறோம் மடப்பா. இந்த சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா. எனக்கும் சேர்த்து கொண்டு வா அம்புடுவேன். சேர்த்து கொண்டறேன் உனக்கும். இங்க பாருங்க, சாப்பாடு சீக்கிரம் கொடுத்து வந்துருங்க. நம்ம தான் முயற்சியை பார்க்க போலாம். வாங்க வாங்க. அப்பா அப்பா, என்னம்மா இங்க வந்துட்ட? சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன்ப்பா. அந்த தோப்பலோடு வச்சிரு, நான் வர்றேன். சரிப்பா. என்னங்க ஏங்க அன்னைக்கு பெரிய லங்காதானமே செஞ்சுட்டீங்களா? லங்காதகனமா? நான் என்ன அனுமார்? ஐயா அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஊரே சொல்லுது. ஆமா, துணிகளை தீர போட்டுட்டா சுதந்திரம் வந்துருமா? அதெல்லாம் பெரிய விஷயம், உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஐயா இத பாருங்க, நீங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களையும் சேர்த்து போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. முடியாது, சுதந்திர வருஷத்துக்குள்ளே வந்தா. என்ன அவ்வளவு அவசரம்? இல்ல ஒண்ணு இல்ல, வர சுதந்திரம் சீக்கிரம் வந்தா தேவையில்லையேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மாடசாமி, மாடசாமி, தம்பி இங்கெல்லாம் நிக்குது. வாங்கய்யா. தம்பி கேட்டியா தம்பி விஷயத்தை? கடைசியா வெள்ளக்கார வியாபாரிங்க நம்ம கழுத்த அறுத்த காணும். என்னையா சொல்றீங்க தம்பி? இப்ப அனுப்பிச்ச 1000 மூட்டை உப்ப கப்பல்ல ஏத்தவே முடியாதுட்டா தம்பி. கொண்டு போன ஜவுளி மூடை எல்லாம் கரையிலே கிடக்குது தம்பி. ஆமா தம்பி, இப்ப என்னங்க பண்றது? மூடை எல்லாம் கரையிலே கிடந்தா கெட்டு போயிடுமே. கப்பல் இல்லதான நம்ம சரக்கெல்லாம் எப்படியாவது படகுலையாவது போய்தான் தீரும். வாங்க நம்ம ஐயாட்ட போய் வாங்க வாங்க வாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. இப்ப எங்களை என்ன ஐயா செய்ய சொல்றீங்க? ஏறையா அழுகிறீ பெண் பிள்ளையை போல்? அமைதியாக இரு. நாமும் நமக்கென்று ஒரு கப்பல் ஓட்ட வேண்டியதுதான். என்ன சொல்லுவீங்க? வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா நாம கப்பல் ஓட்டுறதாவது? அது எப்படிங்க முடியும்? ஏறையா முடியாது? ஏன் முடியாது? 6000 மைல் கப்பால் இருந்து இங்கு பிழைக்க வந்தவன் கப்பல் ஓட்டுகிறான். கப்பல் ஓட்டும் பரம்பரையிலே வந்த உங்களால் ஏன் முடியாது? வேண்டாம் என்று தடுத்தது யார்? முயற்சியின்மை, துணிவின்மை, ஒற்றுமையின்மை. இந்த தற்கொலை மனப்பான்மை விட்டுவிட்டு கட்டுப்பாட்டோடு காரியத்தை கவனிங்கள். கப்பல் ஓட்டுவதன்னையா கப்பல், வெள்ளையரையே இந்த நாட்டை விட்டு ஓட்டி விடலாம். இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஆமாங்க ஐயா. ஒன்று மட்டும் உறுதி, எப்பாடு பட்டேனும் தூத்துக்குடி துறைமுகத்தில் நமது சுதேசி கப்பல் பவனி வந்தே தீரும். அடசாமி, நமது உப்பளத்தீவிற்கு ஏற்பாடு செய். தேவையான பணம் திரட்ட நான் புறப்படுகிறேன். சரி பாத்தீங்களா ஐயா, எப்படி எப்படி இல்ல? உங்கள் திட்டங்களை பாராட்டுகிறோம் பிள்ளைவாள். ஆனால் வெள்ளையர்களுக்கு எதிராக வியாபாரம் நடக்குமா? பாராளும் பரம்பரையிலே வந்த பாலைவனத்தம் அரசர் பாண்டித்துறை தேவர் அவர்களா இப்படி பேசுவது? ஏன் தமிழன் திறமையில் நம்பிக்கை குறைந்து விட்டதா? உங்கள் திறமையில் எமக்கு பெரிதும் நம்பிக்கை உண்டு. நம்புவது உண்மையானால் இந்த நற்பணிக்கு உதவுங்கள் ஐயா. நமது பழம் பெருமையை, நாம் இழந்துவிட்ட கடல் ஆதிக்கத்தை மீண்டும் இந்த உலகின் முன் நிலைநிறுத்த வேண்டும். அந்த பெருமை தங்களுக்கே சேர வேண்டும். தமிழை வளர்க்கும் தாங்கள் தமிழரையும் வளர்க்க வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி பிள்ளைவாள், கப்பல் கம்பெனியின் தலைமை பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். சந்தோஷம் தானே? நன்றி ஐயா, நன்றி. இந்த ஹாஜி முகமது ஃபகீர் ஷேக் மனசே மாத்திட்டீங்களே பிள்ளைவாள். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? பிளான் போட்டது கரெக்ட் தான், ஆனா லாபம் வரணுமே. நிச்சயமாக வரும். அந்த உறுதியை நான் கொடுக்கிறேன். சுதேசி கப்பல் கம்பெனி துவக்காவிட்டால் உங்கள் வியாபாரம் அடியோடு விழுந்துவிடும். பிள்ளைவாள், நல்ல கடை வச்சது சட்டமா இருக்கு. துரை சொல்றபடி கேட்காட்டா சரக்கு ஏத்த முடியாது சொல்றான். இன்னும் அவனை நம்பி இருந்தா சரக்குகளுக்கு பதிலா இந்தியர்களின் மானம், மரியாதை இவைகளை தான் ஏற்றுமதி பண்ணுவான். அச்சா மிஸ்டர் பல்லவால், அச்சா. உங்க இஷ்டப்படி
எவ்வளவு ஷேர் ஆனாலும் நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் உங்களுக்கு அருள்பாலிக்கட்டும். அகில இந்திய காங்கிரஸ் மகாசபையின் சட்டதிட்டங்களை வகுத்துக் கொடுத்த மகா மேதையான சேலம் ஸ்ரீ விஜயராகவாச்சாரியார் அவர்கள்தான் இந்த புதிய ஸ்தாபனத்திற்கும் ஆலோசகராக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, எல்லோருடைய விருப்பமும் கூட. புனிதமான உங்கள் முயற்சி பூரண வெற்றி பெற நான் அவசியம் ஒத்துழைப்பேன். ஆஹா, நன்றி ஐயா. இனி 1000 ஜென்மங்களுக்கு என் இதயம் தெம்பாக உழைக்கும். இதை போல் தைரியம் சொல்ல இந்த நாட்டிலே வேறு யார் இருக்கிறார்கள்? நன்றி ஐயா, நன்றி.